இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸர்சைஸ் 8ல இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போறோம் பாருங்க. The probability that a student will pass the final examination in both English and Tamil is 0.5. ஓகேங்களா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேங்களா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது and the probability of passing neither is 0.1. ஓகேங்களா? neither is அப்படின்னா இங்கிலீஷ்லையும் பாஸ் பண்ணல தமிழ்லையும் பாஸ் பண்ணல அப்படின்னா 0.1. If the probability of passing the English examination is 0.75, what is the probability of passing the Tamil examination? ஓகேங்களா, இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு வந்து 11th சம். என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப், அதாவது இங்கிலீஷ் அண்டு தமிழ் அண்டுன்னு தான் சொன்னோம், அதனால நான் இன்டர்செக்ஷன் போட்டிருக்கேன். ரெண்டுலேயும் பாஸ் ஆனவங்களுக்கான ப்ராபபிலிட்டி 0.5. ஓகேங்களா. அடுத்தது நெய்தர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகலை, இன்டர்செக்ஷன் தமிழ்லையும் பாஸ் ஆகலை. இப்போ அப்படி இருக்கவங்க 0.1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கிலீஷில் பாஸ் ஆனவங்க 0.75. என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் டி தமிழில் பாஸ் ஆனவங்க எவ்வளவு அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன் இ பார் இன்டர்செக்ட் டி பார். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இ பார் இன்டர்செக்ட் டி பார் அப்படின்றத ரெண்டுக்கு தனித்தனியாக யூனியன், இது இன்டர்செக்ட் இது பார் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கு தனித்தனியாக பார் இருந்துச்சு அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ யூனியன் பி, சாரி யூ யூனியன் டி. ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாம் அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்றத எப்படி எழுதலாம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாம். அதே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்றத நான் எப்படி எழுதுறேன், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டின்னு எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இ பார் இன்டர்செக்ட் டி பார் எவ்வளோ கொடுத்துருக்கான், 0.1. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி எனக்கு தெரியாது. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு தெரியாததை மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி, இங்கிலீஷும் தமிழ், இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்றில் பாஸ் ஆனவங்க அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இதை என்ன, இது அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த 1 எழுதுறேன். 0.1 அங்கிட்டிருந்து இங்கே வரும்போது மைனஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி அப்படின்றது 1 மைனஸ் 0.1 அப்படின்றது 0.9 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் டி என்ன அப்படின்றது தான். ஸோ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ தெரியும், இ இன்டர்செக்ட் டி தெரியும், இ யூனியன் டி தெரியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எழுதலாமா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்ற ஃபார்முலாவை தான் நான் இங்கே உள்டாவாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இ ஃபார் இங்கிலீஷ், டி ஃபார் தமிழ். இ யூனியன் டின்றது 0.9, ஈன்றது மேலே கொடுத்துருக்கான் 0.75, டி தான் கேட்டிருக்கான், அதனால அதை அப்படியே எழுதுறேன். மைனஸ் இ இன்டர்செக்ட் டி எவ்வளவு, 0.5. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையானது இது மட்டும்தான், ப்ராபபிலிட்டி ஆஃப் டி தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ பி ஆஃப் டி மட்டும் வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வரேன். ஆல்ரெடி 0.9 இருக்குது, இந்த 0.75 அந்த சைடு வரும்போது மைனஸ் 0.75 வரும். இது மைனஸ் 0.5 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 0.5ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, இது மட்டும் மைனஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ சைடில் எழுதிடலாமா, 0.9ஐயும் 0.5ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 1.4. ஓகேங்களா. ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மைனஸ் 0.75. ஓகேங்களா. அப்போ இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன், இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 5
3ன்றப்ப 6 ஓகேங்களா? ஸோ இங்க வந்து 0. 0.65 அப்படின்றது தான் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி. தமிழ்ல மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளவு அப்படின்னா 0.65 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த 11th சம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓகேங்களா? இந்த வீடியோ என்னோட பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ட் டி கொடுத்துட்டான். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் இன்டர்செக்ட் டி பார் தான் கொடுத்துருக்குறான். நெய்தர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இதுதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் இனா 0.7. ஸோ இதுதான் கேட்டிருக்கான். ஸோ இப்போ இதில் இருந்து தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? இ யூனியன் டி, அதாவது ஏ யூனியன் பி மாதிரி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இன்டர்செக்டில் இண்டிவிஜுவலாக பார் போட்டால் அதை யூனியன் போட்டு ஹோல் பார் அப்படின்னு போடலாம். அதாவது இதை ஃபார்முலாவை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். எப்படி அப்படின்னா ஏ பார் இன்டர்செக்ட் பி பார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ட் பி பார் இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இதை வந்து எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கு பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்றத 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்றத 1 மைனஸ் யூ யூனியன் டி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மைனஸில் இந்த டேர்ம் இருக்குது. இது மட்டும் எனக்கு தெரியாத டேர்ம் அப்படின்றப்ப இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த ஒன்று அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ 1 மைனஸ் 0.1ன்றது 0.9 அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்போ இ யூனியன் டி தெரியும், இன்டர்செக்ட் டி தெரியும், இ தெரியும், டி மட்டும் தெரியாது. அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ட் பி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே நான் ஒரு டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வந்து 0.65 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே பாய். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம். நன்றி.